நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக பலியாகினார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக தன் உயிர் தந்தார். ஆனாலும் யுதராஜ சிங்கமாய் உயிர் தெழுந்தாரே, இவ்வுலகின் சாபங்கள் போக்கிடவே. என்ன வார்த்தைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோடு கூட வழக்கம் போல ஒரு கேள்வியோடு கூட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்புறம் அன்பானவராய் இருக்கிறார். நான் எதிர்பார்த்து வந்துருச்சு. சரி, வேற இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அப்புறம் சொல்லுங்க. சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறாரா? ஓகே. அப்புறம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். இரக்கத்தில் சொல்லிட்டான். சரி, ஓகே. இது எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு கன்சல்டேட் பண்ணி ஒரு இடத்துல வந்து நின்னோம்னா ஒரு வார்த்தை வந்து நிற்கும். என்ன வார்த்தை தெரியுமா? அது அன்பானவராக இருக்கிறார். அவர்கிட்ட அன்பு இல்லைன்னா இரக்கம் இருக்காது. அன்பு இல்லைன்னா அவர் வந்து நமக்கு உண்டான தேவைகள் எல்லாமே அவர் சந்திக்க மாட்டார்ல. அன்பானவராக இருக்கிறாருன்றதுனால தான் ஆண்டவர் வந்து நம்மளுடைய தேவைகள் எல்லாமே இது வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்காரு. நமக்கு தெரியாம இருக்கலாம், நம்ம என்ன நம்மளுக்கு ஆண்டவர் பெருசா செய்துட்டாரு, நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில எந்த பெருசா ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கலாம். ஆனா நம்ம இன்னும் உயிரோட இருக்கிறோம், நம்ம உடம்புல வந்து ஜீவன் இருக்குன்னா அது காரணம் ஆண்டவருடைய பெரிதான கிருபை. அந்த கிருபை இல்லாம போச்சுன்னா நம்மளால இப்போ இப்படி நின்றுட்டு இருக்க முடியாது. நான் இங்கே நிற்க முடியாது. நீங்கள் இப்படி உட்காந்துட்டு ஃபேன் காத்துல இப்படி நல்லா இப்படி உட்காந்துருக்க முடியாது. அவருடைய வார்த்தையை கேட்க முடியாதுல்ல. அவருடைய அன்பு வந்து ரொம்ப அளவில்லாதது. அவருடைய அன்பு பற்றி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா தேவ அன்பு, காட்ஸ் லவ் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நிறைய வசனங்கள் பைபிளில் எடுத்து வாசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் பைபிள் எல்லாரும் திறந்து வச்சுக்கோங்க. எல்லாரும் பைபிளில் வசனத்தை பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம், அதை வாசிக்க போகிறோம். சரியா? யோவான் 14 அதிகாரம் 8-9 வசனம். யோவான் 14 வசனங்கள் 8-9. ஜான் chapter 14 verse 8 and 9. ஓகே. ஓகே. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க ஓகே போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிலிப்பு என்ன கேட்கிறாருன்னா, முதல்ல பிதாவை எங்களுக்கு காண்பீங்க, பிதாவை வந்து நாங்க பார்க்கணும், பிதாவை நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிலிப்பு கேட்கிறாரு. அதுக்கு வந்து இயேசு என்ன சொல்றாரு? என்ன பார்த்துட்டீங்கன்னா நீ யாரை பார்த்துட்ட? பிதாவை பார்த்துட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் தான் பிதாவும் சரி, குமாரனும் சரி, ஆவியானவரும் சரி, எல்லாமே மூணுமே ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நம்புறவங்க தான் நம்ம கிறிஸ்தவர்கள். நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம். சரியா? ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி எல்லாம் அப்படியே அந்த ஹைரார்கி வந்து கீழே வந்தாலும் கீழே போறது கிடையாது. அது எல்லாமே ஒண்ணுதான். கரெக்டா? அவர் அதனாலதான் இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பார்த்துட்டீங்கன்னா போதும், பிதாவை பார்த்த மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என்னெல்லாம் செய்யறேனோ, நான் எப்படிலாம் இருக்கணும், அப்படிதான் பிதாவும் இருப்பாரு. கரெக்டா? அதுக்கு அர்த்தம் அது தானே. என்ன பார்த்துட்டீங்கன்னா பிதாவை பார்த்துட்டேன்னு அர்த்தம். எதுவுமே வந்து சின்ன ஒரு இம்மி கூட மாற போறது இல்லை. நீ நான் எப்படி இருக்கிறேன், நான் என்னெல்லாம் பண்றேன்றதை பார்த்துருக்கேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ பிதாவை பார்க்கலையா அப்படின்னு கேட்குறியே. நீ என்ன பார்த்துட்டீங்கன்னா பிதாவை பார்த்துட்டேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் செய்யற காரியங்களை தான் பிதா செய்யறாரு, நான் எப்படிலாம் இருக்கிறேனோ அப்படிதான் பிதாவும் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு அர்த்தம். அதனாலதான் இப்போ தேவனுடைய அன்பு அப்படின்னு பாக்குறப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ பத்தி பார்க்கிறோம். சரியா? ஏன் வந்து தேவனுடைய அன்பு அப்படின்றப்போ நம்ம இயேசு பத்தி எல்லாம் அடுத்தடுத்து பார்க்க போறோம் அப்படின்னா, இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பார்த்துட்டீங்கன்னா பிதாவை பார்த்துட்ட, எப்படி இருக்கிறாரு அப்படின்றத. தேவனை வந்து நம்ம இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லை. பிதாவானவரை யாராவது பார்த்துருக்காங்களா? யாருமே பார்த்துருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவ பார்த்துருக்காங்களா? பார்த்துருக்காங்க. அப்போ நீ பிதா எப்படிப்பட்டவர் நீ தெரிந்து கொள்ளணும்னா நீ என்ன பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சரியா? அதுதான் இந்த வசனத்துல சொல்லுது. இயேசு என்ன சொல்றாருன்னா,
என்ன நீ பார்த்துட்டீன்னா பிதாவை பார்த்துட்டேன்னு அர்த்தம். அதனால நீ என்ன பாரு அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஸோ அடுத்த வசனம் வந்து 1 யோவான் 4:7-8. 1 John chapter 4 verse 7-8. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனங்கள். ஒரு நிமிஷம். ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். அடுத்து அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. ஓகே ஓகே போதும். ஓகே, அன்பில்லாதவன் என்னவா இருக்கான்? தேவனை வந்து அறிந்து கொள்ள முடியாது. சரியா? அப்படின்னா என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்னா தேவன் எப்பவும் அன்பானவரா இருக்கிறாரு. நீ ஒருத்தர்கிட்ட அன்பா இல்லைன்னு சொன்னா நீ யாரும் அறிந்திருக்க முடியாது. தேவன் அறிந்திருக்க முடியாது. தேவன் நீ அறிந்திருக்கிற, தேவன் எனக்குள்ள இருக்கிற, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிற, இயேசு என்னோட எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு நீ சொல்றேன்னு சொன்னா நீ எப்படி இருக்கணும்? அன்பானவனா இருக்கணும். பிற அடுத்தவங்க மேல அன்பு செலுத்துறவனா இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அடுத்த வசனம் என்னது? அன்பில்லாதவன் அன்பு இல்லைன்னா நீ வந்து எப்பவுமே தேவனை வந்து அறியவே முடியாது. அப்போ அன்பு அந்த அன்பு அப்படின்னு இட்ஸ் ஈக்குவல் டு, அந்த மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, இட்ஸ் ஈக்குவல் டு knowing God. The அன்பு is not equal to knowing God, unknowing God அப்படின்னு வச்சுக்கலாமா? புரியுதா நான் சொல்றது? அன்பு இருக்குன்னு சொன்னா நீ தேவனை வந்து தெரிந்து கொண்டேன்னு அர்த்தம். நீ தேவனை தெரிந்து கொள்ளல அப்படின்னா அன்பு இருக்காது. நான் ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறேன் அப்படின்னா நான் வந்து தேவனை தெரிந்து கொண்டேன்னு அர்த்தம். நான் ஒரு மேல அன்பு செலுத்த முடியல, எனக்கு வந்து எரிச்சலும் கோபமாவே இருக்கேன், நான் எப்பவுமே அவங்களை திட்டிட்டு இருக்கேன், கடிந்து கொண்டே இருக்கிறேன்னு சொன்னா எனக்குள்ள யார் இல்லை? தேவன் இல்லை. இதுதான் வந்து யோவான் வந்து சொல்றாரு இந்த இடத்துல. சரியா? ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு வாலிப பையன் வச்சுக்கோங்களேன். ஒரு வாலிப பையனா இருக்கான். அவன் வந்து பல விதமான போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கான். குடிக்கிறான், பல விதமான இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறான். அவன் வந்து அவனும் நண்பரும் அவனோட ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்க, ஒரு நாள் நல்லா குடிச்சிட்டு ஒரு ஆர்குமெண்ட் அவங்களுக்குள்ள வருது. அந்த ஆர்குமெண்ட் அப்போ என்ன பண்றான், கோவத்துல இவன் வந்து அவனை கொன்னுடுறான். சரியா? இவன் வந்து அவனை கொண்டுட்டனால என்ன பண்றாங்க, போலீஸ் பிடிச்சி போய் ஜெயிலில் போட்டாங்க. ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா அவனை வந்து ரிலீஸ் பண்றான். ஓகேவா? அவன் உள்ள போனதுக்கு அப்புறம் தான், ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து உணர்றான், நம்ம எவ்வளவு மோசமானவனா இருந்திருக்கோமே, இப்படி நம்ம ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையானதுனால நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோம், நம்ம வந்து ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துருக்கலாம், ஆனால் நம்ம இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நிறைய மனக்கசந்து அழுகுறான். அதுக்கப்புறம் அவன் ஜெயிலுக்குள்ள கொஞ்சம் நல்ல காரியங்கள்லாம் செய்யறான், நல்லவனா இருக்கிறான் அப்படிங்கிறதுனால அந்த தண்டனை காலம் முடிந்ததுக்கு அப்புறமா அவன் ஜெயில இருந்து அவனை வெளியே விடுறாங்க. ஓகேவா? வெளியே வந்த உடனே அவன் என்ன பண்றான், நேரா அங்க ஜெயில இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறான், கேட்டுக்கிறான். ஆனா அதை பத்தி முழுசா தெரியல. அதனால அவன் என்ன பண்றான், ஜெயில இருந்து வந்த உடனே ஸ்ட்ரைட்டா ஒரு சர்ச்சுக்குள்ள போறான். சர்ச்சுக்குள்ள போகிறப்போ அங்க என்ன பண்றான், அங்க ஒரு சில வாலிப பசங்களை பாக்குறான். அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து இந்த போதை பழக்கத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால அவருக்கு வந்து அந்த இது தாங்கல. அவர் என்ன சொல்றாரு, நம்ம இதனாலதான் அழிஞ்சு போனோம், அதனால நம்மள மாதிரி யாரும் ஆயிடக்கூடாது. என்ன பண்றான், நேரா போய் அவருக்கு அந்த பசங்களை பார்த்து பேசுறான். தம்பி, நான் வந்து பல வருஷங்கள் ஜெயில இருந்து இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கேன், நீங்க இந்த மாதிரி பேசுறதை கேட்டேன், நான் ஜெயிலுக்கு போனது காரணமே இந்த போதை பழக்கம் தான், அதனால இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் வந்து பாவம், இது வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம சீரழிச்சிடும், அதனால இதை செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கத அங்க இந்த சர்ச்சோட ஒரு பாஸ்டர் வந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு இருக்கப்போ அந்த ஒரு நேராக கேட்குறாரு, யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து அவன் சொல்கிறான், நடந்த கதையெல்லாம் சொல்கிறான், நான் இந்த மாதிரி ஜெயிலெலாம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. போயிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஞானஸ்நானத்தை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த பாஸ்டர் பார்த்து கேட்குறான். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, நீ வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, அந்த பசங்க கிட்ட நீ எப்படி பேசுவ, அந்த எங்கள் சர்ச்சை பசங்களை நீ எடுத்து பார்க்குறியா, அதனால நீ அவங்க கிட்ட இந்த மாதிரி தப்பான விஷயத்தை பற்றிலாம் எதுவும் நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே கடிந்து கொண்டு அவனை வந்து வெளியாட்டும். அவனுக்கு ஞானஸ்தானம் நீங்கள் கொடுக்க முடியாது, ஞானஸ்தானம் கொடுத்தா நீ திருப்பி இந்த சர்ச்சுக்கு திரும்ப வருவேன், இந்த மாதிரி பசங்க கிட்டலாம் பேசுவேன், அதனால நான் வந்து உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுருக்காரு. அப்புறம் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ வந்து அங்கே போகிற வழியில் இன்னொரு சர்ச்சை பார்க்குறாரு. அங்கே வெளியவே நிற்கிறாரு, உள்ளே போக மாட்டாரு, கொஞ்சம் பயந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம செஞ்ச தப்புனால இப்போ எல்லாரும் நம்மளை வந்து ரொம்ப நம்ம கடிந்து கொள்றாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தயக்கத்தோட வெளியே நிற்கிறார். அப்போ அங்கே அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர் வராரு. அவர் வந்து ஏன் பாய் நீங்க இங்கே நின்றுட்டு இருக்க, என்ன பிரச்சனை, எதுக்கு ஏன் உள்ள வராம வெளியே நிற்கிறேன்னு சொல்லி கேட்கிறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இவங்க போனேன், இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, என்னை வந்து வெளியே போக சொல்லிட்டாரு அந்த சர்ச் பாஸ்டர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் என்ன சொல்றாரு,
நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறாரு. ஆமா, நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தினால தான் நான் ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே சர்ச்சுக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்றாரு, நேரா அவனை கூட்டிட்டு போயிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு என்னென்னலாம் செய்யணும், ஞானஸ்நானம் எடுத்தா எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு ஞானஸ்நானத்தையும் கொடுக்குறாரு. இப்போ அந்த சர்ச் பாஸ்டரையும் பார்த்துக்கோங்க, இந்த சர்ச் பாஸ்டரையும் பார்த்துக்கோங்க. 2 பேர்ல யார் அன்பானவரா இருந்தா? ஞானஸ்நானம் கொடுத்தது ஓகே, ஆனா யார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி சொல்ற ஒரு கடினமான ஒரு சிச்சுவேஷன் தான் வெளியே வந்திருக்கான். வந்தவனை யார் அவனை அரவணைச்சது? ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் தானே. அப்ப யார் அன்பா இருக்கா? தேவனை அறிந்தவர். நீங்க என்னதான் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் ஒரு பெரிய நிலைமையில நான் இங்க நின்று மைக்க பிடிச்ச ஆண்டவரே அப்படி இப்படின்னு பேசினாலுமே என்கிட்ட அன்பு இல்லைன்னா எனக்குள்ள யாரும் இல்லை. அவன் வரான், ஒருத்தன் நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்றேன், எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி வந்து நிற்கும் போது நான் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்காம இல்ல அவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லாம அவனை அவர் நினைச்சிருந்தா அந்த பசங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அவரை நிக்க வச்சு அவரை சொல்லியிருக்கலாம். அவர் எவ்வளவு அனுபவத்துல அவர் இதெல்லாம் பட்டிருக்கான்னு சொல்றாருப்பா, நீங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லாம இந்த பசங்களை நீ இன்னும் கெடுத்துருவ, அதனால நீ அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி அவனை வெளியே துரத்துறாரு. இப்ப யாருக்கு அவர்கிட்ட அன்பு இருக்கா இல்லையா? நீ சர்ச்சோட பாஸ்டராவே இருந்துக்கோ, இருந்தாலுமே உங்ககிட்ட அன்பு இல்லைன்னா தேவன் நிச்சயமா இல்லை இல்ல. அதனால நம்ம ஒருத்தங்களோட பாஸ்ட் ஒருத்தங்களுடைய ஒரு பின்னான வாழ்க்கையை பார்த்துட்டு இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம். நம்மளே ஒரு ஸ்டீரியோடைப்பிக்கா இவங்க இப்படிதான் இருப்பாங்க, எனக்கு தெரியாது அவங்கள பத்தி அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு விஷயத்த வந்து உள்ள புகுத்திக்கிட்டு அப்படி இருக்கணும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் வந்து நீ யாரா வேணாரு, நீ எப்படி வேணாரு, நீ பாவம் செஞ்சியா இல்ல எப்படி ஒரு வாழ்க்கை எப்படி தாறுமாறா இருந்தாலும் சரி, நீ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுக்கப்புறமா நீ எப்படி வாழ போற, நீ எனக்காக வாழ போறியா, எனக்கிட்ட உன்னுடைய வாழ்க்கை நீ ஒப்பு கொடுக்க போறியா அப்படிங்கறதுதான் ஆண்டவர் பார்ப்பார். சரி, அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் நேசிங்க, நீங்களும் எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் அரவணைக்கணும். யார் எந்த விதமான கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்க அவங்களை அரவணைச்சு அவங்களுக்கு தேவையான காரியங்கள் உங்களால் முடிஞ்சா செய்யுங்க. நீங்க ரொம்ப ஆகுன்னு அப்படியே ரொம்ப ஆடம்பரமா பெருசாக செய்ய வேண்டாம். உங்களால இது செய்ய முடியுமா அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து நமக்கு சொல்றாரு. சரியா? ஸோ இது 1 யோவான் 4:8 என்ன சொல்றாங்க, அன்பில்லாதவன் தேவனை அறியான். இதே 1 யோவான் 4:16 இன்னொரு வசனம் இருக்கு, அதையும் வாசிங்க. ஓகே, இந்த 1 யோவான் 4:8 வந்து அன்பில்லாதவன் தேவனை அறியான் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு. 1 யோவான் 4:16 அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனில் நிலைத்திருக்கிறவன் அன்பில் நிலைத்திருக்கிறான். சிம்பிள், புரியுதா? இப்போ நான் அன்பில்லாதவனா இருக்கேன் அப்படின்னா தேவனை வந்து என்னால அறிந்து கொள்ள முடியாது. ஆனா நான் அன்பில் வந்து நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தேவனில் நிலைத்திருக்கிறேன்னு அர்த்தம். ஓகேவா? எல்லாருமே வந்து தேவனை அறிந்திருக்கிறோம், அன்பு செலுத்துவோம். ஓகேவா? இது வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் தான். ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சிலரை பார்த்தா மட்டும் ஒரு சிலர்கிட்ட மட்டும் ஒரு மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவோம். அது நம்ம எல்லாருமே பண்ணிருப்போம். நிச்சயமா யாருமே நான் இல்லை பண்ணதில்லைன்னு சொல்ல முடியாது. யாராவது ஒருத்தர்கிட்ட இவன் வந்து இப்படிதான், இவனுக்குலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து என்ன பண்ணுவோம்னா அவங்கள ஒரு மாதிரி ஒதுக்குவோம், இல்லை அவங்கள பத்தி அவதூறா பேசுவோம், இல்லை அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்க பின்னாடி வேற யாருக்கிட்டையாவது அவங்கள பத்தி பேசுவோம். இதை நம்ம எல்லாருமே செஞ்சிருக்கோம்ல. நம்ம அறிந்திருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறதுனால அன்பு செலுத்துறோம். ஆனா நிலைத்திருக்கணும்னா என்ன பண்ணணும்? தேவனில் நிலைத்திருக்கணும்னா அன்பிலும் நிலைத்திருக்கணும். நீ அன்பில் நிலைத்திருக்காம இருந்தனா தேவனில் நிலைத்திருக்க முடியாது. அதுதான் வந்து இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். இது வந்து 1 யோவான் 4:8 சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 1 யோவான் 4:16 அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ வந்து அன்பு செலுத்தாம அன்புல வந்து நிலைத்திருக்காம தேவனில் வந்து நிலைத்திருக்க முடியாது. நான் வந்து எப்பவுமே இல்லை ஆண்டவரை தான் பிடிச்சிட்டு இருக்கேன், சின்ன வயசுல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும், நான் வந்து எல்லா 10 கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாமே நான் வந்து கை கொண்டுட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தாலுமே நிலைத்திருக்கணும்னு சொன்னா அன்பு தான் பேஸ். அந்த பேஸ் இல்லாம நீ தேவன்ல நிலைத்திருக்க முடியாது. அததான் வந்து இந்த இடத்துல தெளிவா சொல்றாங்க. அடுத்து ஒரு கொஸ்டின். சரி, இப்ப அன்புனா என்ன? இவ்வளவு நேரம் பேசிட்டோம். அன்புனா என்ன? அன்பு என்றால் என்ன? லவ்னா என்ன? சும்மா பேசுங்க, பரவாயில்ல. அன்புனா என்னன்னா பாசம். வெரி குட். அந்த பொண்ணோட இதுக்கு என்ன சொல்லணுமா கரெக்டா சொல்லிட்டா. நீங்களா சொல்லுங்க. இப்போ அன்புனா என்ன? கணவன் மனைவி மேல வைத்திருக்கிறான்பா, மனைவி கணவன் மேல வைத்திருக்கிறான்பா, இல்லைன்னா
ஒரு வாலிப பையன் வந்து வாலிப பொண்ணு மேல வைத்திருக்கிறான்பா, இல்ல வாலிப பொண்ணு வாலிப பையன் மேல வைத்திருக்கிறான்பா, இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிறான்பா. அன்பு எல்லாமே அன்புதான், எல்லாமே அன்புதான். ஆனா அன்புனா என்ன? சூப்பர்கா, ஒரு நேரம் கேட்டதுல கரெக்டா தேவன் அந்த பாயிண்ட புடிச்சிட்டீங்க. அன்புனா தேவன், தேவன்னா அன்பு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அது வந்து ஒரு ஒரு நீங்க வந்து இப்போ 1 மார்க்குக்கு சொல்லியிருக்கீங்க அன்புனா தேவன் அப்படின்னு. இப்போ நான் வந்து ஒரு 2 மார்க்ஸ்ல 3 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்கறேன், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொன்னாதான் மார்க். அப்ப எப்படி அதை வந்து சொல்லுவீங்க? சரி நானே சொல்றேன். எதிர் ஓகே ஓகே கரெக்ட், ஓரளவுக்கு ரிலேட் ஆகுது. ஆனா எக்ஸாக்டா என்ன சொல்லணும்னா, இப்ப நான் ஒருத்தர் மேல அன்பு செலுத்துறேன், என்னோட மனைவி மேல நான் அன்பு செலுத்துறேன்னா என்னோட மனைவிக்கு என்ன வந்து சரியா இருக்கும், எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு அதை மட்டுமே செய்யறதுக்கு பேர் தான் என்னது? அன்பு. அதை மட்டும் நான் செய்யணும். அவ ஆசைப்படுறா இல்ல அவ ஏதோ பண்றா அப்படின்றதுக்காக அவ இஷ்டத்துக்கு நான் விட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எனக்கு வந்து என்ன இல்லை? அன்பு இல்லை. அவளுக்கு வந்து இதுதான் கரெக்டா இருக்கும். அது வந்து நமக்கு எந்த விதத்துல அது பாதிப்பு ஏற்படுத்தினாலும் சரி, நமக்கு எந்த விதத்துல அது ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, அதை பொருட்படுத்தாம மற்றவர்களுக்காக நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்ல, அவங்களுக்கு இதுதான் சிறந்ததா இருக்கும்னு சொல்லி செய்யறோம்ல, அதுதான் உண்மையான அன்பு. அதுதான் ஆண்டவர் வந்து நமக்காக செய்தார். தன்னுடைய குமாரனை அனுப்புனாரா? எதுக்காக அனுப்புனார்? அவருக்கு வந்து தன்னுடைய குமாரன் அவர் பக்கத்துலயே வச்சிருந்துருக்கலாம். அவர் எதுக்காக உலகத்துக்கு அனுப்பணும்? அவ்வளவு பாடுகள், அவ்வளவு சோதனைகள், எதுக்காக அவர் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அனுப்பணும்? யோசிச்சு பாருங்க. காரணம் அவர் நம்ம மேல வைத்திருந்த அன்பு. நம்ம பாவத்துல இருந்து விடுபடணும், நம்மளை வந்து ரட்சிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் தன்னோட சொந்த குமாரனை அனுப்புனாரு. எவ்வளவு கஷ்டம்! யாராவது யோசிச்சு பார்க்க முடியும், நம்ம பிள்ளைங்களை அனுப்புவோமா அப்படி? இந்த மாதிரி இப்போ உலகத்துக்கு அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துல போய் அடிவாங்கு, சிலுவையில செத்துப்போ, ஆணி அடிப்பாங்க, தலையில முள்கிரீடம் வைப்பாங்க, ஈட்டி வச்சு குத்துவாங்க, எல்லாத்தையும் அனுபவின்னு சொல்லி அனுப்புவோமா? மாற்றல. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புறாரு. ஏன்னா நமக்கு இதுதான் சிறந்தது, நம்ம பாவத்துல இருந்து மீட்டெடுக்கணும்னா இதுதான் ஒரே வழி அப்படின்றது அவருக்கு தெரியும். அப்படி இருந்தும் அதனாலதான் அவர் வந்து என்ன பண்ணாரு? தன்னுடைய குமாரனை, சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புனார். இதுதான் வந்து அன்பு. இந்த அன்புக்கு வந்து அன்பு நம்ம ஜெனரலா என்ன நினைச்சோம், அது ஒரு உணர்ச்சின்னு நினைச்சுக்கணும், இல்ல ஒரு ஃபீலிங். அது ஒரு வந்து அன்புங்கிறது ஒரு லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங், லவ்ங்கிறது ஒரு உணர்ச்சி அப்படின்னு நினைச்சுக்கணும். ஆனா அது வந்து உணர்ச்சி கிடையாது, அது வந்து செயல்பாடு. அது வந்து என்ன சொல்ற, ஒரு ஆக்ஷன். இப்போ நான் அன்பு செலுத்துறேன் அப்படின்னா சும்மா வார்த்தைக்கு நான் வந்து எனக்கு வந்து உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்களுக்காக இதெல்லாம் செய்யறேன் அப்படிங்கறத வந்து நான் சும்மா எக்ஸ்பிரஸ் பண்றேன். அது வந்து ஒரு உணர்ச்சி தான். ஆனா நான் அதை வந்து ஆக்ஷன்ல வந்து காட்டணும், செயல்பாடுல நான் காட்டினாதான் அன்பு வந்து உண்மையான அன்புன்னு அர்த்தம். நான் சும்மா அதை காட்ட முடியல, ஏன்னா எனக்கு அது வந்து ஒரு சில பிரச்சனைகள் கொண்டு வரணும்னா நான் வந்து அதை காட்ட மாட்டேன்னா அப்ப என்கிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. என்கிட்ட அன்பு இல்லைன்னா நான் தேவன்ல நிலைத்திருக்கலன்னு அர்த்தம். சரியா? சரி, ஆண்டவர் என்ன நம்மளுக்கு வந்து என்ன ஒரு கட்டளை கொடுத்துருக்காருன்னா, எல்லாரையுமே நீங்க எல்லாருமே தான் அன்பு செலுத்தணும். சரியா? அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கட்டளை இட்டிருக்காரு. கட்டளை இட்டிருக்காங்கன்னு சொன்னா அது வந்து வெறும் உணர்ச்சிக்காக கட்டளை இட மாட்டாங்க. ஒரு செயல்படுத்தணுங்கிறதுக்கு ஒரு கட்டளைனா என்ன? நீங்க இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் கட்டளை. கரெக்டா? இல்ல ஒரு சும்மா நீங்க நினைச்சுக்கோங்க, அவங்க வந்து அவங்க வந்து நேசிக்கிறீங்கன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் கட்டளையிட்டாரு. ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? எல்லாரையும் நேசிக்கணுங்கிறது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அது செயல்பாடுல காட்டணும். அதுதான் வந்து ஒரு உண்மையான அன்பாக இருக்க முடியும். சரி, அதனாலதான் சில நேரத்துல என்ன செய்வோம், அன்பு மிகுதினால என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் இல்லப்பா, பெற்றோர்கள் சில நேரம் பசங்க என்னன்னா அடம் பிடிச்சாலுமே டீனேஜ்லாம் தாண்டி 17-18 வந்ததுக்கப்புறம் பைக்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியா. கரெக்டா? ஏன்? தாறுமாறா ஓட்டுவேன், எங்கேயாவது போய் விழுவேன், யார் மேலே ஏற்றுவேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு தெரியும். அதனாலதான் அந்த ஏஜ்ல வந்து கொடுக்க மாட்டாங்க. ஃபோன் வந்து இப்போ 8 வயசு 10 வயசுலயே கையில ஃபோன் வந்துருச்சு. பட் ஆனால் இப்போ நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து நான் காலேஜ்லாம் முடிச்சாதான் ஃபோன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருந்துருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து உனக்கு ஃபோன் இருந்தா நீ வந்து படிக்க மாட்ட ஒழுங்கா அப்படிங்கிறதுனால தான் நம்ம பெற்றோர்கள் என்ன பண்றாங்கன்னா ஃபோன்லாம் கொடுக்கல. அன்பு இருக்குன்னா எல்லாமே நான் செய்வேன், அது அன்பு கிடையாது. தேவையான நேரத்தில் நோவும் சொல்லணும், அதுதான் அன்பு. உண்மையான அன்பு அதுதான். இந்த இடத்துல வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னா செய்யக்கூடாது, இதை செய்யணும், அதுதான் ஒரு உண்மையான அன்பு. சரி, இதை வந்து நாம முதல்ல நம்புறோமா? ஆண்டவர் வந்து அநேக நேரத்துல வந்து சில விஷயங்கள் நமக்கு வந்து நோ சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஒரு காரியத்துக்காக பிரயாசப்படுவோம், இதை வந்து செய்யணும்னு நினைப்போம். ஆனா அது வந்து ஒரு சின்ன தடைனா அப்படியே பிளாக் பண்ணிடவே மாட்டாரு. ஒரு என்ன சொல்ற, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி
வெயிட் பண்ண வைப்பார். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. வெயிட் பண்ண வைப்பார்ல. அப்போ வெயிட் பண்ண வைக்கிற இந்த இடத்துல வந்து இதை நம்மள அவன் கொடுத்துட்டோம்னா இவன் வந்து இதை பண்ண மாட்டான் அப்படின்றது ஆண்டவர் தெரியும். அதனால என்ன பண்ணுவார்னா ஒரு சின்ன ஹோல்டு இப்படி பிடிச்சி வச்சிருப்பாரு. அவ்வளவுதான், பிடிச்சிட்டு தூக்கி போட்டுற மாட்டாரு, பிடிச்சி வச்சிருப்பாரு. ஒரு கரெக்டான நேரத்துல ரிலீஸ் பண்ணுவாரு. ஓகேவா? அது நாம நம்பணும். நம்ம முதல்ல அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் பண்றாரு. ஓகே, அப்படின்னா இது ஆண்டவருக்கு சித்தம் இந்த டைம்ல இல்ல, அதனால வந்து ஆண்டவர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஆனா கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுப்பாரு. அவர் கொடுத்தாருன்னா அதை வந்து அவரை பூட்டின பூட்டை வந்து யாராலையும் திறக்கவும் முடியாது, அவர் திறந்த பூட்டை யாராலையும் பூட்டவும் முடியாது. நீ என்னதான் முக்குனாலும் முடங்கினாலும் நடக்கிறது நடந்துதான் ஆகும். அது ஆண்டவர் சித்தத்தோட நடக்கும். அந்தந்த நேரத்தில் நடக்கும். அதுக்காக இப்ப நடக்கல, இது வந்து ஏன் வந்து ஆண்டவர் என்னை இப்படி இவ்வளவு கஷ்டப்படுத்தா, இவ்வளவு சோதனை கொடுக்குறான்னு சொல்லி நம்ம வந்து புலம்பிட்டு இருக்க கூடாது. சரியா? அதுதான் அது முதல்ல நாம விசுவாசிக்கணும். அடுத்தது ஓகே, இப்போ அன்புனா என்னன்றதை பார்த்துட்டோம். இப்போ ஆண்டவர் எவ்வளவு நம்ம நேசிக்கிறாரு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. எவ்வளவு நம்ம நேசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஓகே, யோவான் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள்னு அழைக்கப்படுறோம்ல. எவ்வளவு உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்கு. எந்த உயிரினங்களாவது ஆண்டவரை பார்த்து பிதா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி ஒரு சாக்கியத்தை கொடுத்துருக்காரா? ஆனா நமக்கு கொடுத்துருக்காரு. நமக்கு 6 அறிவு உண்டாக்கி நம்ம வந்து அப்பா பிதாவேன்னு கூப்பிட புத்திர சுவிகாரம் யாருக்கு இருக்கு? மனுஷங்களுக்கு தான் இருக்கு. வேற எந்த ஒரு உயிரினத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்லாக்கியம் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு அவர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லி யோவான் வந்து சொல்றாரு இந்த இடத்துல. இப்போ உலக தகப்பனே வந்து நம்ம மேல அவ்வளவு அன்பு செலுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். உலக தகப்பனே தன்னோட பிள்ளைக்கு வந்து ஒரு சின்ன கஷ்டம்னா அவ்வளவு துடிக்கிறாரு, அவ்வளவு காரியங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்படின்றப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நான் எவ்வளவு உழைச்சி எவ்வளவு இது பண்ணாலுமே அந்த இதெல்லாம் எனக்கு வேணாம், அந்த சொத்து சம்பாத்தியம் எனக்கு வேணாம், என் பிள்ளைக்கு போகட்டும், என் பிள்ளை வந்து சந்தோஷமா இருக்கட்டும். நான் இப்போ கூலி வேலை செஞ்சாலும், நான் இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே என் பிள்ளை நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக என்னென்னலாம் செய்யறாரு இல்ல. இந்த உலக தகப்பன் இவ்வளவு செய்யும் போது நம்மளோட பரம தகப்பன் எவ்வளவு செய்வாரு இல்ல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு இந்த உலகத்தை படைச்சு இந்த யூனிவர்ஸ் இந்த அண்ட சராசரத்தையும் படைச்ச ஆண்டவர் உங்களையும் நம்ம அதுல வந்து ஒரு சின்ன ஒரு கண்ணோட டாட்டா கூட தெரிய மாட்டோம். இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ் வந்து எவ்வளவு பெருசு, அதுல நம்ம ஒரு சின்ன டாட்டா கூட தெரியும். ஆனா நம்மளுக்கும் ஒரு உயிர் கொடுத்து நம்ம இந்த இடத்துல, இந்த தேசத்துல, இந்த மாநிலத்துல, இந்த பட்டணத்துல, இந்த இடத்துல நீ இருக்கணும், நீ இங்கெல்லாம் இங்க உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும், இங்கதான் நீ ஜீவிக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு இடத்துல ஒரு பிளானோட கொடுத்துருக்காருல்ல. அப்ப அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதுன்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சரி, அடுத்து இதுக்கு ஒரு உதாரணம் கூட நம்ம சொல்லலாம். என்னன்னா ஏன் வந்து நம்ம என்ன ஜெனரலா என்ன யோசிப்போம்னா, ஆண்டவர் வந்து நம்ம நல்லது செஞ்சாதான் நம்மளை வந்து நேசிப்பாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் வந்து நான் நல்லது செஞ்சாதான் நேசிப்பாரு, நான் கெட்டது செஞ்சா என்ன வெறுத்துருவாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூக்கு பார்க்கலாம். ஒரு ஆமேன், ஒரு அல்லேலூயா ஏதாவது சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா வந்திருக்கு. அப்புறம் ஆண்டவர் வந்து எப்பவுமே உங்களை நேசிக்கிறவர் தான். ஆண்டவர் வந்து இல்ல நீ வந்து தப்பு செஞ்சுட்ட அப்படிங்கிறதுக்காக உன்னை நேசிக்க மாட்டேன்னு அப்படி கிடையாது. ஆனா வேற சில கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஏன் அப்படின்னா நேசிக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும்? ஒரு கண்டிப்பும் இருக்கும். ஒரு தப்பு செஞ்சா அது ஒரு கண்டிப்பும் அந்த இடத்துல இருக்கும். ஆனா அதுக்காக ஆண்டவர் வந்து நேசிக்கவே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேசும்போது அவர் ஒருத்தர் சொன்னாரா, நான் வந்து ஆண்டவரோட அன்பு வந்து நான் இப்பதான் உணர்றேன். நான் வந்து ஒரு பாவமான பழக்க வழக்கத்துக்கு இருந்தேன், ஆனா இப்போ வந்து நான் அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன். இப்பதான் ஆண்டவர் என்னை நேசிக்கிறதே என்னால உணர முடியுது. ஆண்டவர் இப்பதான் நேசிக்கிறார். ஆனா அதுக்கு இவர் சொன்னார், ஆண்டவர் வந்து எப்பவுமே உன்னை நேசிக்கிறார் தான். நீ அதை எப்போ உணர முடியும்னா, நீ அவருடைய கட்டளைகள் கீழ்ப்படிந்து அவர் சொல்ற காரியங்கள் நீ செய்யும் போதுதான் அவர் உன்னை நேசிக்கிறத வந்து உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். நீ இல்ல என் ஆண்டவர் வந்து நேசிக்கவே இல்லை நீ அப்படி சொல்ல முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம இந்த வாரத்துல பார்த்தோம் பஹல்காம், அங்க ஜம்மு காஷ்மீர்ல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்து 26 பேர் இறந்து போனாங்க. அங்க வந்து அந்த சுட்டவங்க வந்து இப்ப ஆண்டவர் வந்து அவங்களை வெறுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க செஞ்ச செயலை வந்து நினைச்சு சந்தோஷப்படான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் செஞ்ச செயல்கள் தவறு தான், அது வந்து தப்பு தான், அதை நினைச்சு வருத்தப்படுவார். அது ஏன் என் பிள்ளைங்க இப்படி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவார். ஆனா அந்த இடத்துல வந்து இவன் என் பிள்ளையே கிடையாது இப்படி செஞ்சுட்டானே. ஆனா ஒரு சில இந்த உலக தகப்பன் ஒரு சில நேரங்கள் இப்படி சொல்றதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம்ல, இவன் இப்படி செஞ்சப்பான், இவன் என் பிள்ளையே கிடையாது, இவன் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து நீ என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அவர் எப்பவுமே சொல்ல மாட்டார். அவர் சொல்ற காலம் ஒரு காலம் வரும். அது எப்போ?
நியாய தீர்ப்பு நேரத்துல வரும். அப்போ வந்து அவர் அப்பாவா வர மாட்டார், இப்பதான் அப்பாவா இருப்பாரு. அப்போ வரும்போது நியாயாதிபதியா வருவாரு. அப்போ அவர் நியாயாதிபதியா தான் நடந்துக்க முடியும். அந்த இடத்துல வந்து ஐயோ என் பிள்ளை அப்படின்னா அவர் அங்க இருக்க மாட்டாரு. ஏன்னா வர நேரம் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸ். இப்போ எனக்கு அப்பாவா இருக்காரு, அப்பாவா இருக்கும்போது நான் அவரோட பிள்ளையா இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அதை நான் யூட்டிலைஸ் பண்ணணும். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண முடியலன்னா நியாயாதிபதியா வருவார். நியாயாதிபதியா வந்தா அப்போ நான் குற்றவாளியா தான் நிக்க முடியும். கரெக்டா? அதனால நான் வந்து ஒரு நல்லது செஞ்சாதான் வந்து ஆண்டவர் என்னை நேசிப்பாரு, நான் கெட்டது செஞ்சதான் ஆண்டவர் நேசிக்க மாட்டாருன்றது அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி இந்த சொசைட்டி நம்மளை புகுத்துச்சுன்னா, அந்த ஒரு அக்செப்டன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா நம்ம செய்யற காரியங்களை வச்சுதான் நம்மளுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். என்னன்னா எப்படி தெளிவா சொல்லணும்னா, நான் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சாதான் அவர் வந்து என்னை வந்து நேசிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு இது அது அப்படிதான் இருப்பாங்க. உலகம் அப்படிதான் இருக்கும். நான் வந்து உலகத்துல உள்ள என்னோட தகப்பனுக்கோ தாய்க்கோ என்னோட மனைவிக்கோ இல்லை அடுத்து என்னுடைய பிள்ளைங்களுக்கோ இல்லை என்னோட உற்றார் உறவினருக்கோ வந்து நான் நல்லது செய்யறேன் அப்படின்ற போதுதான் அவங்க வந்து என்னை ஏத்துப்பாங்க. நான் அவங்களுக்கு தீமை செய்யும் போது அவங்க ஒன்றும் என்னை ஏத்துக்க மாட்டாங்க. கரெக்டா? ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. நீ ஒவ்வொரு சின்ன பாவம் செஞ்சாலும் சின்ன குற்றம் செஞ்சாலுமே அவரை திருப்பி சிலுவையில அறையிற மாதிரி தான். அவரோட கைகளையும் கால்களையும் ஆணி அடிக்கிற மாதிரியான ஒரு செனரியோ தான். ஆனாலுமே அவர் வந்து ஒன்று நேசிச்சுட்டு தான் இருக்காரு. அதனால்தான் தன்னோட சிலுவையில அறையிற நேரத்துல கூட அவர் என்ன சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்ங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நம்மளை வந்து யாராவது ஒருத்தர் சும்மா போற வரப்போ லைட்டா அப்படி இடிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வரும். சும்மா இடிச்சிருப்பாங்க, வந்து எப்படி மாடு மாதிரி இடிக்குது பேர் சொல்லுவோமா இல்லையா? மாடு இடிச்சா அப்படியே நின்றுட்டா இருப்போம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், மாடு மாதிரி எப்படி இடிச்சுட்டு போறான்னு சொல்லுவோம் இல்ல. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. சரி, அது கஷ்டம் தான். நானுமே அந்த நிறைய நேரத்தில் என்னோட பேஷன்ஸ் லூஸ் பண்ணுவேன், கோவம் வரும். இருந்தாலும் அவங்களுக்காகவும் அவங்க மேலேயும் நம்ம ஆண்டவர் என்ன சொல்றோம்னா அன்பு செலுத்தணும். ஆனா அவர் என்ன பண்றாரு, சிலுவையில் அறையிறாங்க, அவர் துப்புறாங்க, அவர் ஈட்டியை வச்சு குத்துறாங்க, சாட்டையால் அடிக்கிறாங்க, முள்முடி வச்சு கொடுமைப்படுத்துறாங்க. அவருடைய உடல்ல ரத்தம்லாம் போய் நீர் தான் வெளியே வருது. இப்ப நம்ம கையில குத்துனா ஏதோ ஒரு ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் குத்திச்சுன்னா ரத்தம் வரும். ரத்தத்துக்கு பதிலாக தண்ணி வரலாம். என்ன அர்த்தம்? ரத்தம் உள்ள இல்லைன்னு அர்த்தம். இருக்கிற எல்லா ரத்தமும் வெளியே வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது என்னதுன்னு தெரியாம செஞ்சுட்டாங்க உங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்றாரு. இதுதான் தேவனுடைய அன்பு. நீ எவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் எவ்வளவு ஒரு கொடிய விஷயத்தை செஞ்சாலும் அது வந்து ஆண்டவர் வந்து வருத்தப்படுவாரே தவிர உன்னை வந்து வெறுக்க மாட்டார். ஈஸியா நம்ம சொல்லிட்டு போயிடும், நம்ம நல்லது செஞ்சாதான் ஆண்டவர் நம்ம நேசிப்பாரு அப்படின்னு. நம்ம பிள்ளைங்களுக்கும் அப்படிதான் சொல்லி கொடுக்குறோம். அதனால அந்த பிள்ளைங்க வளர அது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்துல இல்ல நான் பாவம் செய்யறேன், நான் பாவியா இருக்கேன், அதனால நான் வந்து திருவிருந்துல பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே போற அந்த திருவிருந்து ஸ்டார்ட் ஆகிற டைம்ல பிள்ளைங்க எந்திரிச்சு வெளியே போற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. இன்னுமே காரணம் என்ன, வளர்க்கும் போதே ஆண்டவர் எப்பவுமே உன்னை நேசிக்கிறாரு. இது தப்பு செஞ்சுனா ஆண்டவர் வந்து உன்னை கண்டிப்பாரு, உனக்கு வந்து அவர் வருத்தப்படுவார். ஆனா உன்னை என்னைக்குமே விட மாட்டாரு, அவர் எப்பவுமே உன்னை நேசிக்கிற தேவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும். இதுதான் வந்து நம்ம பல நேரங்கள்ல தவறுந்துடுறோம். அதனால அதை வந்து நம்ம இனிமேல் கரெக்டாக கடைபிடிக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ரெக்வஸ்டா வைக்கிறேன். அடுத்தது ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓகே, ஓகே. எப்படி இருக்க வந்து நம்மளோட நம்முடைய அன்பு விளங்கினாரு. பாவிகளா இருக்கேன் நம்ம வந்து ரொம்ப நல்லவங்களா நீதிமான்களா இருக்கும்போது அதனுடைய அன்பை வந்து வெளிப்படுத்தல. நம்ம பாவிகளா இருக்கும்போது தான் அவர் வந்து என்ன பண்ணாரு, சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக பாடுபட்டாரு. சரியா? ஸோ அதனால நம்ம என்ன நினைச்சிக்க கூடாது, நம்ம வந்து நல்லது செஞ்சாதான் ஆண்டவர் நேசிப்பாரு. நல்லவனுக்கு வந்து ஆண்டவர் தேவையே இல்லை. பாவம் செய்யறவனுக்கும் ஒரு வைத்தியம் யாருக்கு தேவை? பிணியாளிக்கு தான் வைத்தியம் தேவை. நோயோட இருக்கவனுக்கு தான் வைத்தியம் தேவை. நோய் இல்லாம நல்லா சுகபோகமா வாழ்றவனுக்கு வைத்தியம் தேவையில்லை இல்ல. அதனால ஆண்டவர் வந்து நமக்காக தான் வந்தாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆண்டவருடைய அன்பு. நீ பாவியா இருக்கும்போது உன்னை தெரிந்து கொண்டு உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் வந்து சிலுவையில அறையப்பட்டார். ஓகேவா? சரி, அடுத்து எப்படி வந்து நம்ம ஆண்டவருடைய அன்பை வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றத பார்ப்போம். யோவான் 3:16. நன்றி. மனப்பாடமா சொல்லுவோம்ல இந்த வசனத்தை, திருப்பி ஒரு வாசிங்க. அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரு? 2 கையும் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதனாலதான் வந்து அவ்வளவு பாடு அவ்வளவு கஷ்டத்தையும் வந்து அனுபவிச்சார். அதனாலதான் அவர் வந்து தன்னோட ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிறவரையே
உலகத்துக்கு அனுப்பிச்சார். நீ இந்த பாடுகள்லாம் நீ அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி எல்லா பாடுகளையும் அனுபவிச்சதுக்கு காரணம், அதுக்கு அனுபவிச்சதுக்கு காரணம் என்னன்னா நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. அதே மாதிரி 1 யோவான் 3:16, 1 John chapter 3 verse 16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரர்கள். ஓகே போதும். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்ததுனால அன்புனா என்னன்றத அறிந்திருக்கிறோம். தன்னுடைய வேதம் என்ன சொல்லுதுன்னா, தன்னுடைய சகோதரன் தன்னுடைய நண்பனுக்காக ஒரு உயிரையே கொடுக்குறானா, அதை விட பெரிய அன்பு எதுவுமே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அன்பு தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரெக்டா? இது யோவான் இந்த காரியங்கள்லாம் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் அவர் லைவா விட்னஸ் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவோடவே இருக்கிறாருல்ல, அதெல்லாம் பாக்குறாரு. பார்த்ததுனால தான் யோவான் இது எல்லாமே சொல்றாரு. ஓகேவா? அதனால 3 விஷயங்களை அதுல இருந்து சின்னதா ஒரு 3 விஷயங்களை மாத்திரம் இயேசு இடத்துல இருந்து எடுத்து அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து என்ன அப்படின்னா, முதல்ல ஜீசஸ் வேர்ட்ஸ் ஷோ தட் காட் இஸ் லவ். அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னா, தேவன் தான் அன்பு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துது. எது? ஆண்டவருடைய வார்த்தைகள். மத்தேயு 5 இது வாசிக்க வேண்டாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43-48 என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய சத்துக்களை சிநேகியுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இந்த வசனம் மட்டும் வாசிங்க. 5:45, மத்தேயு 5:45. ஓகே. பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். இது இது ஒரு என்ன இன்சிடென்ட்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை தான் இது எல்லாமே. நீ உன்னோட சத்துருக்களையும் நீ சிநேகிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வார்த்தையில தேவனா இருந்தாரு, வார்த்தையில அன்புள்ளவரா இருந்தாருன்றதுக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்க முடியாது. அதனாலதான் சிலுவையில் அறையும் போதும் இவங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த உலகத்துக்கு சொன்னார். இப்போ இதுல 45ஆவது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க இப்படி செய்யும் போது தேவனுடைய புத்திரராக இருப்பீர்கள் சொல்லியிருக்கு. கரெக்டா? இப்படி செய்யும் போது தேவனுடைய புத்திரர்களா இருக்கும். அப்படின்னா இது செய்யலன்னா நம்ம தேவனுடைய புத்திரர்களா இருக்க மாட்டோம் அப்படின்னு அர்த்தமா? நீங்க இதை செய்யல, அவர் இந்த காரியங்கள்லாம் செய்யுங்க, உங்களை சத்துருக்களையும் சிநேகிங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் செஞ்சாதான் நான் ஆண்டோடைய புத்திரனா இருப்பேன், கடவுளுடைய மகனா இருப்பேன் அப்படின்னு அர்த்தமா? ஏன் அப்படி இல்லைன்னு சொன்னா, பர்னபாஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருந்தார், சீப்ரு தீவு. அவர் ஒரு லேவியன். அப்போஸ்தலர்ல வரும், அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல வரும். நீங்க அவரை பத்தி படிப்பீங்க. அதுல சீப்ரு தீவை சேர்ந்தவர். அவர் ஒரு லேவியன். அவர் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா, ஆறுதலின் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மகன்? ஆறுதலின் மகன். ஏன் ஆறுதலின் மகன் சொல்றாங்கன்னா, அவர் என்ன ஆறுதல் அப்படிங்கிறவரோட பையனா இருக்காரா? ஆறுதல் அவங்க அப்பா பேர் ஆறுதலா? இல்ல. ஆனா ஆறுதலின் மகன் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அவர் தன்னுடைய நிலத்தெல்லாம் வித்து என்ன பண்ணாருன்னா, எருசலேம்ல இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்களுக்காக கொடுத்தாரு. அப்போஸ்தலர்களை அவர் அரவணைச்சாரு. அதனாலதான் அவருக்கு பேர் என்னன்னா ஆறுதலின் மகன். அதே மாதிரி யோவானுக்கும் யாக்கோபுக்கும், இவங்க 2 பேரும் சகோதரர்கள் தானே. இவங்களுக்கு என்ன இயேசு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சாருன்னா, பொவெனகேஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். பொவெனகேஸ் அப்படின்னா அது ஒரு எபிரேய வார்த்தை. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இடி முழக்கத்தின் மக்கள்னு அர்த்தம். அவர் என்ன, அப்போ நீ இடியோட மகன் அப்படின்னு நான் சொன்னார் அவங்க 2 பேரையும்? இல்ல. ஏன் அப்படி சொன்னார்னா, அவங்களுடைய வார்த்தைகளும் அவங்களுடைய செயல்பாடுகளும் எப்படின்னா அப்படியே ரொம்ப போல்டா இருக்குமா, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா அந்த மாதிரியா இருக்கும். சரியா? அதனாலதான் அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க இடி முழக்கத்தின் மக்கள் அப்படின்ற மாதிரி அவங்கள இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அதே மாதிரி இங்க ஏன் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க தேவ புத்திரர்களா இருப்பீர்கள்னா, இந்த மாதிரி உங்களுடைய சத்துருக்களையும் நீங்க சிநேகிக்கும் போது தேவன் கிட்ட இருக்க அதே காரியங்கள் உங்ககிட்டயும் வெளிப்படும். கரெக்டா? நீங்க நான் சொல்றது புரியுதா? கொஞ்சம் கவனிங்க. புரியுதான்னு பாருங்க. இப்போ நான் ஆண்டவர் என்ன எனக்கு சொல்லி கொடுத்தாரோ, அவர் என்ன செஞ்சாரோ அதையே நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்கிட்ட வெளிப்படுமா? அப்போ நான் யாரு? தேவபுத்திரன் தான். அதை செய்யும் போது நான் தேவபுத்திரனா இருப்பேன். நான் செய்யலைன்னா அவருக்கு நான் பிள்ளை கிடையாது, அவர் நான் சாத்தானோட மகன், அப்படி கிடையாது. இது ஏன் இந்த வார்த்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம ரொம்ப மிஸ்லீட் ஆயிடும் இந்த இடத்துல. என்னன்னா, நம்ம செஞ்சாதான் ஆண்டோட பிள்ளைங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். இவ்வளவு நேரம் பேசுறது அப்புறம் வேஸ்டா போயிடும். நீங்க எப்பவுமே ஆண்டோட பிள்ளைகள், அவர் எப்பவுமே அவங்க நேசிக்கிறவங்க தான். ஆனா நீங்க இந்த மாதிரியான சத்துருக்களையும் சிநேகிக்கும் போது, அவர்களுக்காக சில காரியங்கள் நீங்க செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களையுமே அவருடைய பிள்ளைகளாக காணப்பட செய்வார். ஏன் அப்படின்னா, அவருடைய செயல்பாடுகள் உங்ககிட்ட தெரியுது. அவர் என்ன செஞ்சுட்டு போனாரோ அதை நீங்க செய்றீங்க. அப்ப அவருடைய பிள்ளைகள். இப்ப இங்க இப்படி ஆறுதலின் மகன்னா, இவர் இதெல்லாம் செஞ்சதுனால ஆறுதலின் மகன் இல்ல.
அதே மாதிரி தான் இங்கேயுமே நான் வந்து அவர் செய்த காரியங்கள் நான் செய்யும்போது தேவனுடைய புத்திரர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுது. சரியா? ஸோ இதுதான் வந்து வார்த்தையில வந்து வெளிப்படுறது. வார்த்தையில தேவன் வந்து அன்பானவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றார். அடுத்தது ஜீசஸ் ஆக்ஷன்ஸ் ஷோ தட் காட் இஸ் லவ். அடுத்து அவருடைய செயல்பாடுகள் வந்து தேவன் தான் அன்பு அப்படிங்கிறதையும் நிரூபிக்கிறார். இந்த இடத்துல வந்து ஒரு 2 செனாரியோ, நிறைய காரியங்கள் இருக்கு இதுல. இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆண்டவர் செஞ்ச எல்லா காரியமுமே அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள்ல அன்பானவராக தான் இருந்திருக்காரு. ஆனா 2 காரியங்கள் மட்டும் சீக்கிரமா இதை முடிச்சிடறாங்க. இதுல வந்து மார்க் 1 அதிகாரம் 40-45 இந்த பகுதி நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க வந்து ஒரு குஷ்டரோகி இருக்கிறான். அந்த குஷ்டரோகியை வந்து ஆண்டவர் வந்து சந்திச்சு அவனை என்ன பண்றாருன்னா எப்படி சுகமாக்குறாரு? எப்படி தொட்டு சுகமாக்குறாரு. இதுதான் ஆக்ஷன். அந்த காலத்துல வந்து குஷ்டரோகம்ன்றது சும்மா லேசுப்பட்ட நோய் இல்லை. அன்னை தெரேசா தெரியல, மதர் தெரேசா, அவங்க வந்து 1800s இந்த இந்தியாவுக்கு வந்தாங்க. 1800s அந்த டைம்ல வந்தாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா இந்த தொழுநோய்ங்கிறது ரொம்ப மோசமான நோய். யாருக்கிட்ட சேர்க்க மாட்டாங்க. குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவங்களை வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள வந்து என்ன சொல்றது, அவங்க ரோட்ல வெளியே வராங்கனாலே தீட்டுன்னு கத்திக்கிட்டே தான் வரணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவங்களை யாரும் அவங்க கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அவங்கள வந்து பிசிக்கலாவும் சரி சோசியலாவும் சரி அவங்கள வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. நீங்க வந்து இங்க இருக்கக்கூடாது, நீங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு? அவர் நிறைய அற்புதம் செஞ்சார்ல. நிறைய இடத்துல வந்து வார்த்தையில சுகத்தை கொடுத்தாரு. நிறைய ஒரு சில இடத்துல வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை கொடுத்தாரு. ஒரு சில இடத்துல வந்து விசுவாசிக்கியான்னு கேட்டு சுகத்தை கொடுத்தாரு. ஒரு சில இடத்துல தொடவே இல்லை, சும்மா இப்படியே அவர் சுகத்தை கொடுத்த இடத்துல ஏன் வந்து இந்த தொழுநோயாளியை அவர் தொடணும்? யோசிச்சு பாருங்க. சும்மா பைபிள்ல இருக்க ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு அர்த்தம் கொடுக்கும். சும்மா அப்படியே போற போக்குல வந்து அவனை தொட்டு சுகமாக்கினார்னு சும்மா சொல்லல. ஏன்னா இப்படி ஒரு சொசைட்டில அவன் இருந்தான், இப்படி ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தவன தான் அவர் வந்து என்ன பண்ணாரு? தொட்டு சுகமாக்கினார். அவரோட ஆக்ஷன்ல வந்து அவர் அன்பை காட்டினார். அவன் தொழுநோயாளிங்கிறதுனால அவரை வந்து வெறுக்கல. அவர் நினைச்சிருந்தா நீ தொழுநோயாளி, நான் வந்து அவனை தொட்டுலாம் சுகமாக்க மாட்டேன், உனக்கு சுகம் கிடைச்சிடும், நீ போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் அதை பண்ணல, தொடராரு. காரணம் வந்து இந்த உன்னை சுற்றி உள்ளவங்க உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுக்கல, நான் அவனை நேசிக்கிறேன், அதனால தான் நான் அவனை தொடரேன்னு சொல்லி அவனை தொட்டு அவனை சுகப்படுத்துறாரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு இன்சிடென்ட் மத்தேயு 8 அதிகாரம் 5-13 இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 100க்கு அதிபதி வந்து ஒருத்தர் வராரு. அவருடைய வேலைக்காரன் வந்து சொஸ்தமாகணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து அவனை சுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வீட்டுக்கு வரதுக்கு நான் பாத்திரன் இல்லை, அதனால நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் சுகமாவான்னு சொல்றாரு. அப்போ அவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கூட நான் அப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கல, அவன் சுகமாயிருவான், நீ தைரியமா போ அப்படின்னு சொல்றாரு. இப்ப யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல இப்போ இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிற டைம்ல வந்து இஸ்ரவேல் வந்து யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னா, ரோம் ஆட்சியில வந்து ரோமர் ஆட்சி காலத்துல வந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு. இந்த 100க்கு அதிபதி வந்து ரோமை சேர்ந்தவர், ரோமர் வந்து இவர். ஓகேவா? அந்த ரோமர் படையில வந்து ஒரு 100க்கு அதிபதியா இருக்கிறாரு. அவர் வந்து நினைச்சிருந்தா நீ ஒரு எதிரி நாட்டை சேர்ந்தவன், நான் வந்து நீ கேட்கறது எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவர் வந்து நான் வந்து சுகம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீங்க வீட்டுக்கு வர அளவுக்கு நான் பாத்திரம் கிடையாது, ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரா? அவருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரி நான் அவனுக்கு சுகம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவனுக்கு சுகம் கொடுத்தாரு. காரணம், நீ வந்து எதிரி நாட்டை சேர்ந்தவனா இருந்தாலும் நீங்க வந்து அராஜகம் பண்ணாலும் நான் வந்து உன்னை நேசிக்கிறேங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் அவர் அதை செஞ்சார். அவர் ஆக்ஷன்ல வந்து அவரோட செயல்பாடுல வந்து அன்பை வெளிப்படுத்தினார். அதுதான் நம்ம இந்த இடத்துலயும் பார்க்கணும். ஸோ இது நிறைய ஒவ்வொரு இன்சிடென்ட்லயுமே அவர் அன்பை வெளிப்படுத்தினாரு. எல்லாத்தையும் நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய நேரம் பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த ரெண்டு இன்சிடென்ட்டோட நான் இதை முடிச்சுக்கிறேன். சரியா? அந்த மத்தேயு 8 அதிகாரம் 7வது வசனம் மட்டும் வாசிங்க ஒரு தடவை. நான் வந்து சொஸ்தமாக்குறேங்கிறாரு. யோசிச்சு பாருங்க. நீ வந்து எதிரி நாட்டை சேர்ந்தவன், அங்கேயே உதாசனப்படுத்தி இருக்கலாம். நீ வந்து எதிரி நாட்டை சேர்ந்த நான் எதுக்கு வரணும், நான் வரமாட்டேன், இப்போ அவன் செத்தா சாகுறான், இல்லை அவன் சுகம் கிடைச்சா சுகம் கிடைக்குது அப்படின்னு சொல்லல. நான் வந்து அவனுக்கு சுகம் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. சுகம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. நீ எதிரி நாட்டா இருந்தாலும் எதிரியாக இருந்தாலுமே அவனை வந்து நேசிக்கிறார். அதுதான் வந்து நம்ம திரும்ப பார்க்கலாம். சத்துருக்களை சிநேகியுங்கள், அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவருக்காக என்ன பண்ணணும், அவர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு. அடுத்தது அவருடைய அடுத்து 3வது இது என்னதுன்னா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஜீசஸ் டெத் ஷோஸ் தட் காட் இஸ் லவ். அவருடைய இறப்பு வந்து அவர் தேவன் அன்பானவராகவே இருக்கிறார் அப்படிங்கிறத காமிக்குது. எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 5 அதிகாரம் 2 வசனம். எபேசியர் 5 அதிகாரம் 2 வசனம்.
ஓகே. எப்படி அன்பில் நடந்து கொள்ளணுமா? திருப்பி வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் ஓகே பலியாகவும் ஒப்புக் கொடுத்தார். போதும். எப்படி கொடுத்தாருன்னா தன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பலியாகவே கொடுத்துட்டாரு. அந்த மாதிரியான அன்பு தான் உங்ககிட்டயும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எபேசியர்ல வந்து பவுல் சொல்றாரு. ஏன்னா பவுல் வந்து இதெல்லாமே விட்னஸ் பண்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, எப்படி தன்னுடைய உயிரை கொடுத்தாரு, என்னெல்லாம் செஞ்சாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை உணர்ந்ததுனாலதான் இந்த எபேசியர்ல எழுதின நிருபத்துல வந்து அவர் இதெல்லாமே இந்த எபேசியர் பட்டணத்துக்கு சொல்றாரு. சரியா? சோ அது என்ன ஒரு அன்புனா தியாகத்தின் அன்பு, அதாவது சாக்ரிஃபிஷியல் லவ்னு சொல்லுவோம். நான் என்னையே நான் கொடுத்து நான் உன்னை வந்து மீட் எடுக்கிறேன். இது வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னோம், ஞாபகம் இருக்கா? தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பத்தியா, அதுதான் வந்து என்னது அன்பு. அன்புக்கு நான் என்னன்னு கேட்டதுக்கு நம்ம இதுதான் டெஃபினிஷனா பார்த்தோம். என்ன வந்தாலும் சரி நீ நல்லா இருக்கணும், உனக்கு என்ன தேவை, உனக்கு எது பெஸ்டா இருக்கும் அதை தான் நான் செய்யணும், அதுதான் வந்து அன்பு. அந்த மாதிரியான ஒரு தியாக அன்பு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதுதான் வந்து இயேசுவும் என்ன சொல்லியிருக்காருன்னா லூக்கா 22 அதிகாரம் 19 வசனம் 20 வசனம் அதுல வந்து வாசிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன் அது என்னன்னு. தன்னுடைய சரீரத்தை வந்து அப்பமா புசிங்க, தன்னுடைய ரத்தத்தை வந்து திராட்சரசமா நினைச்சு அதை பானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல. திராட்சரசத்தை ரத்தமாகவும் தன்னுடைய அப்பத்தை வந்து தன்னுடைய சரீரமாகவும் நினைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அது காரணம் என்னன்னா, நான் எப்படி இருந்தாலும் நான் சாக தான் போறேன், என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நான் கொடுக்க தான் போறேன் உங்களுக்காக. இது நினைவு கூறும்படி நீங்க இதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு முன்னாடியே தெரியும், அவர் ஒரு ப்ரீ பிளான்டா எல்லாமே தெரிஞ்சுதான் வச்சிருக்காரு. நான் உங்களுக்காக தான் இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்றாரு. இந்த மாதிரியான ஒரு தியாக அன்பு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்தது. அடுத்து யோவான் 15 அதிகாரம் 13 வசனம் அதை வாசிங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுதான் பேசணும். யோவான் 15:13. ஜான் சாப்டர் 15 verse 13. ஓகே போதும். இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். தன்னுடைய சிநேகிதருக்காக நான் உயிரையே கொடுக்குறேன்ல, அதை விட பெரிய அன்பு இது யார் சொல்றா தெரியுமா? இந்த வசனத்தை இந்த வார்த்தைகள் யார் சொல்றா? இயேசு சொல்றாரு. நான் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஒருத்தன் தன்னோட உயிரையே கொடுக்குறான்னு சொன்னா அதை விட பெரிய அன்பு எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம ஆண்டவர் வந்து நம்மளுடைய சிநேகிதராகவும் இருக்கிறார். நம்ம சிநேகிதரா இருந்து நமக்காக உயிரையே கொடுத்துருக்காரு. அதை விட பெரிய அன்பு என்ன இருக்க போகுது? யாராவது வந்து நான் என் உயிரையே கொடுத்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க? செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், தனிப்பட்ட கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் செய்யாம நாங்கள் நேரம் வந்து நான் என் உயிரே கொடுக்குறேன் அப்படின்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக செஞ்சார். எதற்காக? நாம நல்லா இருக்கணும், நாம பாவத்திலிருந்து விடுபடணும், ரட்சிக்கப்படணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாமே செஞ்சார். இதன் மூலமாக நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம முதல்ல ஒரு வசனம் வாசம் ஞாபகம் இருக்கா? யோவான் 14:8-9 வந்து என்னை கண்டவன் பிதாவை கண்டடைகிறான். இப்போ என்ன சொல்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி பார்த்துட்டோம். அவர் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவர் எவ்வளவு அன்புள்ளவரா இருக்கிறாரு. அப்ப இதே அன்போட தானே தேவனும் இருக்க போறாரு, பிதாவானவரும் இருக்க போறாருல்ல. இதுதான் தேவ அன்பு. தேவ அன்பை வந்து நான் ஆண்டவர் வந்து யாருமே பார்த்ததில்லை, முகமுகமா பார்த்ததில்லையே. அவரை பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்கோம். அவருடைய அன்பு, அவருடைய தியாக அன்பு, அவருடைய செயல்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அவரை தெரிந்து கொண்டோம்னா தேவனுடைய அன்பை நாம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அன்புனா யாரு? இயேசு. இயேசுனா தேவன். தேவன் தான் இயேசு. இயேசு தான் அன்பு. அன்பு தான் இயேசு. இயேசு தான் தேவன். எல்லாமே அப்படி ஈக்குவல் போட்டுக்குவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த வார்த்தையை தான் நான் இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்ததுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, எல்லாம் கண்ணை மூடவும். நம்ம ஜபத்தோடு கூட இந்த கூடுகையை முடிக்கணும். கண்களை மூடுங்க, தலைகளை தாழ்த்துவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாமே சுவாமி அப்பா எங்களுடைய இருதயத்தில் அதை போய் சேர்வதற்கும் அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயல்படுத்துவதற்கும் நீங்கள் கிருபை பாராட்டுங்க அப்பா. நீங்கள் செய்த இந்த உலகத்தில் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீங்க, எப்படி அன்பானவராக இருந்திருக்கிறீங்கன்றதை நாங்கள் உணர்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி சுவாமி அப்பா. தேவ அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் அதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் ருசி பார்ப்பதற்கும் சுவாமி இந்த நாளை நீங்கள் எங்களுக்கு தெரிந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி அப்பா. எத்தனையோ பெரிய இவ்வளோ காரியங்களுக்காக நாங்கள் வெளியே சென்றிருந்தாலும்
இந்த இடத்துல எங்களை ஒரு சிறு கூட்டமாக தெரிந்து கொண்டு உங்களுடைய அன்பை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள அதை தியானிப்பதற்கு ஆண்டவரே நீர் எவ்வளவு ஒரு பெரிய கிருபையை பாராட்டியிருக்கீங்க அப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. அப்பா உங்களுடைய அன்பை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடி அப்பா நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கான ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்கீங்க. அதை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணாம சுவாமி எப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் சுவாமி. ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்து உங்களை விட்டு விலகாதபடி உங்களை விட்டு வழி தப்பி போகாதபடி ஆண்டவரே உங்களுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கணும் சுவாமி. அதுக்கு நீங்க எங்களுக்கு தயப்பாராட்டுங்க. ஆவியானவர் எங்களுக்கு அதை வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் பிராய் தொட்டு சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எவ்வளவோ தேவைகளோட வந்து நிற்பாங்க ஆண்டவரே. இந்த தேவைகள் எல்லாமே எனக்கு தெரியாது, ஆனா நீங்க அறிந்திருக்கிறீங்க சுவாமி. அப்ப அவங்களுக்கு எது பெஸ்டா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், அதை எப்ப கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அது எல்லாமே அவங்களுக்கு சரியான நேரத்துல ஆண்டவரே சரியான முறையில அப்புறம் நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஆண்டவரே நல்ல ஒரு புத்தியும் நீங்க தாங்க சுவாமி. அப்பா அந்த வாலிப பிராயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்க. சாத்தானான அவங்களை வஞ்சித்து விடாதபடி சுவாமி எப்பொழுதும் விழிப்போடு அவங்க நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தன்னுடைய கணவனுக்காக தன்னுடைய மனைவிக்காக சிலர் ஜெபம் செய்து கொண்டு இருப்பாங்க ஆண்டவரே. அப்பா அவங்களை நீங்க ஒரு கண்ணோக்கி பாருங்க. அப்ப அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்துக்குண்டான தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. அப்ப திருமணத்திற்காக காத்துக்கொண்டு நல்ல திருமண வாழ்வை கொடுங்க. குழந்தைக்காக காத்துக்கொண்டு நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்ப தேவைகள் எல்லாவற்றையுமே சந்திங்க அப்பா. விசேஷமாக ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஆலயத்தை திறந்து கொடுத்த ஆண்டிக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா அண்ணனுக்காக அக்காக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அப்ப எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் சுவாமி அது எல்லாமே நீங்க பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்ப நாங்க நாளை தினத்தை குறித்த ஆண்டவரே நாங்க எதை பத்தி யோசிக்காம அப்ப நீங்க எல்லாமே வழி நடத்துவீங்க, நீங்க பாதுகாத்து கொள்ளுவீங்க. எது வேணுமோ அந்த நேரத்தில் நீங்க எல்லாமே செய்வீங்கன்னு சொல்லி ஆண்டவரே நாங்க விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளான் விசுவாசித்தான் நீ தேவ மகிமையை காண்பா என்று சொல்லியிருக்கீங்க. நாங்க கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம் சுவாமி. தேவ மகிமை நாங்கள் காண நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப நாங்க வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரே எல்லாரோட பாதுகாப்புக்கும் ஆண்டவரை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சொன்னீங்க. துதாக்களை கொண்டு காவல் புரியுங்க ஆண்டவரே. இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை நிமித்தம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென்.